ஹாய் எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சில நேரம் பேசும்போது சொல்லுவோம், அடுத்த மாதம் நேரமாக நான் புது கார் வாங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த வருஷம் நேரமாக நான் ஒரு பெரிய வீடு கட்டியிருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதம் கடைசிக்குள்ளே நான் 1 லட்சம் காசு சேர்த்துருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த எதிர்காலத்தில் நான் இதை செய்திருப்பேன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? டன். ஸோ இது வந்து என்னென்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் நம்ம சொல்லுவோம். சரியா? ஸோ இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா, சென்டென்ஸோட பிகினிங்கில் எடுத்தோடனே சப்ஜெக்ட் யூஸ் பண்ணுவோம். இது ஃபியூச்சர் அப்படின்ற ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னாலே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? வில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இப்போ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்ற பொழுது ஹேவ் அது கூட V3 அதாவது verb தேர்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம். ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோலேயே சொன்னேன், பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னாலே verb தேர்ட் ஃபார்ம் தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு. ஏன் அப்படின்னா அது எதிர்காலத்தில் முடிஞ்சிருக்கும், பண்ணியிருப்பேன், சப்மிட் பண்ணியிருப்பேன் ப்ராஜெக்டை அப்படின்னு, அந்த எதிர்காலத்தில் அது முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆக்ஷன் கம்ப்ளீட் ஆன மாதிரி நம்ம பேசப்படுறோம் இல்லையா? ஸோ அதனால் அந்த வேர்பை வந்து தேர்டு ஃபார்மாக நம்ம எழுதுவோம். ஓகேவா? டன். ஸோ இதே கொஸ்டினாக கேட்கும்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த வில்லை தூக்கி நம்ம ஃபஸ்ட்டாக போட்டு சப்ஜெக்டை தூக்கி செகண்டாக போடுவோம். சரியா? ஸோ அப்போ வில் சப்ஜெக்ட்டு அப்புறம் தான் ஹேவ் அப்புறம் வேர்ப் தேர்ட் ஃபார்ம் வந்து எழுதுவோம். ஓகேவா? நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணும்பொழுது அந்த எண்டில் வந்து கொஸ்டின் மார்க் போட மாட்டீங்க. ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய ஆன்சரில் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் மார்க் போடுங்க. கொஸ்டின் அப்படின்னாலே எண்டில் அந்த கொஸ்டின் மார்க் வந்து வரணும். சரியா? டன். ஸோ இப்போ பாருங்கள், இது என்ன மாதிரியான சுச்சுவேஷனில் சொல்லுவோம்? எக்ஸாம்பிள் இந்த வாக்கியத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. வாங்கி விடுவேன், வாங்கி இருப்பேன், அதாவது நான் வந்து ஒரு கார் வாங்கி இருப்பேன், நான் ஒரு கார் வாங்கி விடுவேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த விடுவேன், இருப்பேன், இருப்போம், விடுவோம் அப்படின்ற அந்த எண்டில் முடியுது இல்லையா? அந்த சுச்சுவேஷனில் இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், ஐ வில் ஹாவ் ரிட்டர்ன்டு, நான் வந்து வீடு திரும்பி இருப்பேன் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா? இந்த மாதிரி சுச்சுவேஷன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், நான் எக்ஸாம் முடிச்சிருப்பேன் அப்படின்னு இருக்கு. அடுத்த மாதம் நேரம்னா நான் வந்து பப்ளிக் எக்ஸாமை முடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நம்ம ஆல்ரெடி ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் பார்த்தோம். அடுத்த மாதம் நேரம்லாம் நான் பப்ளிக் எக்ஸாம் எழுதி கொண்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது என்ன அப்படின்னா, அடுத்த மாதம் நேரம்னா நான் பப்ளிக் எக்ஸாமை முடிச்சிருப்பேன், எனக்கு லீவு ஸ்டார்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லி ஒரு குஷியாக பேசுவோம் இல்லையா? ஸோ அந்த சுச்சுவேஷனில் தான் இதை யூஸ் பண்ணுவோம். இப்போ இது இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். நான் அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஐ அப்படின்னு சொல்லுவோம். சப்ஜெக்ட் எழுதியாச்சு. அடுத்ததாக வில் ஹாவ் யூஸ் பண்ணணும். ஐ வில் ஹாவ் முடித்திருப்பேன் அப்படின்னு இருக்குது. இது இங்கிலீஷில் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ஃபினிஷ்டுன்னு சொல்லுவோம், இல்லைனா வந்து கம்ப்ளீட்டட்னு சொல்லுவோம், இல்லை டன் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆகும்போது வேர்ப் தேர்ட் ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணணும். சரி, அப்போ ஸோ ஃபினிஷுடைய தேர்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா ஃபினிஷ்டு. ஸோ ஐ வில் ஹாவ் ஃபினிஷ்டு. எதை முடிச்சிருப்பேன்? எக்ஸாம் முடிச்சிருப்பேன். ஐ வில் ஹாவ் ஃபினிஷ்டு த எக்ஸாம். ஸோ ஐ வில் ஹாவ் ஃபினிஷ்டு த எக்ஸாம். நான் எல்லா எக்ஸாமும் நான் வந்து அடுத்த மாதம் முடிச்சிருப்பேன் அப்படின்ற போது இந்த இடத்துல வந்து பை திஸ் டைம் நெக்ஸ்ட் மந்த் அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணுவோம். அது இதுக்கப்புறம் வரக்கூடிய சென்டென்ஸில் நான் சொல்கிறேன். ஐ வில் ஹாவ் ஃபினிஷ்டு த எக்ஸாம் அப்படின்னா என்னோடய எக்ஸாமை முடிச்சிருப்பேன், அவ்வளோதான். நான் என் வேலையை செய்து முடித்திருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷில் சொல்லும்பொழுது எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணுவோம்? நான் அப்படின்றதுக்கு ஐ யூஸ் பண்ணுவோம். ஐக்கு அடுத்து தான் வில் ஹாவ் யூஸ் பண்ணுவோம். ஐ வில் ஹாவ். அடுத்ததாக வேர்ப் தேர்டு ஃபார்ம் எழுதணும். இதில் தேர்டு ஃபார்ம் என்ன? செய்து முடித்திருப்பேன். அப்போது இங்கிலீஷில் டூ உடைய தேர்டு ஃபார்ம் என்ன? டன். அப்போது ஐ வில் ஹாவ் டன். தென் என் வேலையை முடித்திருப்பேன். அப்போது இந்த இடத்துல ஐ ஹாவ் டன் மை ஒர்க். ஐ வில் ஹாவ் டன் மை ஒர்க் அப்படின்னா நான் என் வேலையை செய்து முடித்திருப்பேன் அப்படின்னு சொல்லலாம். சரி, ஸோ இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், ஐ வில் ஹாவ் பாட் அ நியூ பைக். நான் ஒரு புது பைக் வாங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ ஐ வில் ஹாவ் பாட் அ நியூ பைக் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஐ வில் ஹாவ் ஸ்டார்டட் மை ஓன் பிஸ்னஸ் அப்படின்னா நான் என்னோடய ஓன் பிஸ்னஸை ஆரம்பித்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறோம். பை திஸ் டைம் நெக்ஸ்ட் மந்த், அடுத்த மாதம் இந்நேரமெல்லாம் நான் என்னோடய ஓன் பிஸ்னஸை நான் ஆரம்பிச்சிருப்பேன் அப்படின்றபோது ஐ வில் ஹாவ் ஸ்டார்டட் மை ஓன் பிஸ்னஸ் பை திஸ் டைம் நெக்ஸ்ட் மந்த் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ பை திஸ் டைம் நெக்ஸ்ட் மந்த் அப்படின்னா அடுத்த மாதம் இந்நேரத்தில். ஓகேவா? அடுத்தது by this time next week we will have completed this project. அடுத்த வாரம் இந்நேரம்லாம் நம்ம இந்த ப்ராஜெக்டை முடிச்சிருப்போம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அப்போது இந்த சிச்சுவேஷன் இந்த சென்டென்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ பை திஸ் டைம் நெக்ஸ்ட் வீக் அப்படின்னா அடுத்த வாரம் இந்நேரத்திற்குள் அப்படின்னு அர்த்தம். அப்போ we will have completed அப்படின்னா நாங்கள் முடிச்சிருப்போம் எதை? இந்த ப்ராஜெக்டை. அப்போது this project. So by this time next week we will have completed this project.
அடுத்தது ஐ வில் ஹாவ் பில்ட் அ நியூ ஹவுஸ் பை திஸ் டைம் நெக்ஸ்ட் இயர். அடுத்த வருஷம் இந்நேரம்லாம் நாங்கள் இந்த வீட்டை வந்து கட்டி முடிச்சிருப்போம். ஓகேவா, ஒரு வீடு வந்து புது வீடு வந்து கட்டியிருப்போம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அப்போ அந்த இடத்துல ஐ வில் ஹாவ் பில்டோடைய அதாவது BUILD அந்த பில்டோடைய தேர்ட் ஃபார்ம் வந்து பில்ட். ஓகேவா, ஸோ ஐ வில் ஹாவ் பில்ட் ஒரு வீடு வந்து கட்டியிருப்பேன். அ நியூ ஹவுஸ் ஒரு புது வீடு வந்து நான் கட்டியிருப்பேன். அப்போது ஐ வில் ஹாவ் பில்ட் அ நியூ ஹவுஸ் பை திஸ் டைம் நெக்ஸ்ட் இயர் அடுத்த வருஷம் இந்நேரத்துக்குள்ளே. சரியா, அடுத்தது கிட்ஸ் வில் ஹாவ் கம்ப்ளீட்டட் their homework by evening. ஈவினிங்குள்ளே குழந்தைங்க அவங்களுடைய ஹோம்ஒர்க்கை முடித்திருப்பார்கள். ஓகேவா, அப்போது கிட்ஸ் வில் ஹாவ் கம்ப்ளீட்டட் their homework by evening. பை ஈவினிங் அப்படின்னா ஈவினிங்குள்ளே. ஓகேவா, ஸோ பை ஏப்ரல் we will have learnt English. ஸோ இது நமக்கானது. ஏப்ரலுக்குள்ளே பை ஏப்ரல் அப்படின்னா ஏப்ரலுக்குள்ளே நம்ம என்ன பண்ணியிருப்போம், we will have learnt English. லேர்ன் அப்படின்ற வேர்டுடைய செகண்ட் ஃபார்ம் அண்ட் தேர்ட் ஃபார்ம் வந்து லேர்ன்டு அப்படின்னும் சொல்லலாம். LEARNED லேர்ன்டு அப்படின்னும் சொல்லலாம், லேர்ன்ட் அப்படின்னும் சொல்லலாம். ஓகே, ஸோ we will have learnt English. நாங்கள் ஆங்கிலம் கற்றிருப்போம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, அடுத்தது பாருங்கள், இதை கேள்வியாக நம்ம திருப்பி கேட்குறோம். கேள்வியாக கேட்கும்போது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த இடத்துல வில்லை தூக்கி நம்ம ஃபஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம். அடுத்ததான் தான் சப்ஜெக்ட் எழுதுவோம். அப்புறம் ஹேவ் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் வேர்ப் தேர்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். வில் யூ ஹேவ் கம்ப்ளீட்டட், நீ முடிச்சிருப்பியா? வில் யூ ஹேவ் கம்ப்ளீட்டட் திஸ் ப்ராஜெக்ட், நீ இந்த ப்ராஜெக்டை முடிச்சிருப்பியா? வில் யூ ஹேவ் கம்ப்ளீட்டட் திஸ் ப்ராஜெக்ட் பை திஸ் டைம் நெக்ஸ்ட் வீக், அடுத்த வாரம் இந்நேரத்துக்குள்ளே நீ இந்த ப்ராஜெக்டை முடிச்சிருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அடுத்தது பாருங்கள், பை த எண்ட் ஆஃப் திஸ் இயர் வில் யூ ஹேவ் பாட் அ நியூ கார் அப்படின்னு சொல்லியிருக்கு. பை த எண்ட் ஆஃப் திஸ் இயர் அப்படின்னா இந்த வருடம் இறுதிக்குள் அப்படின்னு அர்த்தம். சரியா, ஸோ இந்த வருஷம் கடைசிக்குள்ளே வில் யூ ஹாவ் பாட் அ நியூ கார், நீ ஒரு கார் வாங்கிடுவியா அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அடுத்து வில் யூ ஹாவ் சப்மிட்டட் திஸ் ப்ராஜெக்ட் பை திஸ் ஈவினிங்குள்ளே அந்த ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணிடுவியா அப்படின்னு சொல்லி கேட்குறது. வென் வில் யூ ஹாவ் டன் திஸ் ப்ராஜெக்ட், எப்போ நீ இந்த ப்ராஜெக்டை செஞ்சு முடிப்பா? ஓகேவா, ஸோ வென் வில் யூ ஹாவ் அதே சேம் தான், இதே இந்த ஸ்ட்ரக்சர் தான். இதுக்கு முன்னாடி WH வேர்டு மட்டும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். வென் அப்படின்ற WH வேர்டு எப்போ முடிப்ப அப்படின்றதுனால வென் அப்படின்ற வேர்டை முன்னாடி ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக வில் யூஸ் பண்ணியாச்சு, சப்ஜெக்ட் யூ வந்தாச்சு. அடுத்து ஹாவ் யூஸ் பண்ணியாச்சு. தேர்ட் ஃபார்ம் வந்து டூவுடைய தேர்ட் ஃபார்ம் வந்து டன். அடுத்து திஸ் ப்ராஜெக்ட், வென் வில் யூ ஹாவ் டன் திஸ் ப்ராஜெக்ட், நீ எப்போ இந்த ப்ராஜெக்டை செய்து முடிப்பாய் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கலாம். சரியா, டன். ஸோ இந்த டாபிக் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இங்கே 3 ஹோம்ஒர்க் சென்டென்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். அவன் ஆஃபீஸ்லேருந்து ரிட்டர்ன் ஆகியிருப்பான் அப்படின்னு இருக்குது. இவன் வந்து ஆஃபீஸ்லேருந்து அவன் திரும்பியிருப்பான், வீடு திரும்பியிருப்பான் அப்படின்றத நான் இங்கிலீஷ் அங்கே ரிட்டர்ன் ஆகியிருப்பான் அப்படின்னு சொல்லி நான் எழுதியிருக்கேன். ஸோ இங்கே ஆஃபீஸில் இருந்து அப்படின்ற போது ஃப்ரம் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி போடுங்க. அடுத்தது ரிமைனிங் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி எழுதுங்க. சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ஹாவ் ப்ளஸ் வேர்ப் தேர்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணி எழுதுங்க. அடுத்து இந்த வருட இறுதிக்குள் நான் 1,00,000 ரூபாய் சேமித்திருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போது இந்த வருட இறுதிக்குள் அப்படின்னா பை த எண்ட் ஆஃப் திஸ் இயர் அப்படின்னு சொல்லி போடுங்க. அப்புறம் ரிமைனிங் வந்து இங்கே இருக்கக்கூடிய சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர்லாம் அதை ஃப்ரேம் பண்ணுங்கள். அடுத்து நீ போதுமான அளவு பணம் சேர்த்திருப்பாயா அப்படின்னு சொல்லியிருக்கு. போதுமான அளவு பணம் அப்படின்றதுக்கு வந்து இங்கிலீஷில் இனஃப் மணி அப்படின்னு சொல்லுவோம். சரியா, ஸோ இதை ரிமைனிங் வந்து நீங்கள் சேமித்திருப்பாயா அப்படின்னு கேள்வியாக கேட்கும் பொழுது எந்த ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுவோம், இந்த சென்டென்ஸ் இந்த ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுவோம். வில் யூ ஹாவ் கம்ப்ளீட்டட் அப்படின்ற அந்த இடத்துல நீங்கள் வந்து ஆக்ஷன் வேர்டை மாற்றி போட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணணும். சரியா, டன். ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் புதுசாக அன்றைக்கி தான் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.